அதிமுகவில் தொடர்ந்து பிரச்சனை இருக்கு. அதிமுக சறுக்கிட்டே வராங்க. அதிமுக இன்னும் வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நீண்ட காலமாகவே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இதையே தான் திரும்பவும் வலியுறுத்தி இருக்காங்க. சமீபத்தில் அதிமுகவிலிருந்து சில நபர்கள் விலகி திமுகவில் சேர்ந்ததை பார்த்துருப்போம். இது குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி கேட்கிறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் சசிகலா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஆமா, இது நாள் வரைக்கும் அவங்க அப்படித்தானே இருக்காங்க அப்படின்ற பதில தான் கொடுத்திருக்காங்க. உண்மையாவே அதிமுக பலவீனம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கா? இப்படி அதிமுகவில இருந்து முக்கிய நபர்கள் வெளியே போறதா சொல்றாங்களே, இது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு அடியை கொடுக்கும்? கூட்டணி சரியா அமையலன்னு சொல்றாங்களே, அது அதிமுகவுக்கு பலகீனமா போய் முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகான சில நிகழ்வுகளை வச்சுதான் பார்க்கணும். அங்கிருந்து தொடங்கின விஷயம் தான் அதிமுக பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி கேட்டுட்டு இருப்போம். அந்த வகையில இரட்டை தலைமை அப்படின்னு வந்தப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம மிகப்பெரிய அளவுல பார்த்திருந்தோம். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கு, 2 பேருடைய ஆதரவாளர்களும் ஒரு 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க, இது அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் திராவிட கட்சிக்கு ஒரு சறுக்கலா இருக்கும், அந்த கட்சி ரொம்பவே பலகீனம் அடைஞ்சிரும் அப்படின்ற பேச்சுக்களை சலசலப்பா எழுப்பப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதிமுக இந்த இடத்துல பிளவுபட போகுதா, ரொம்ப பலகீனமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவை கூட்டி பல சட்ட சிக்கல்களை கடந்து வந்து இன்னைக்கு அதிமுகவை ஒற்றை தலைமையின் கீழே வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இடையில இருந்த அந்த சிக்கல்கள் இன்னைக்கு வரைக்குமே ஏன் சசிகலா அவர்கள் அதிமுக வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இடையில சில விஷயங்களை நம்ம ஹிஸ்டரியா திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கான எடுத்துக்காட்டா தான் சமீபத்தில் அதிமுகவில இருந்து விலகிய சில நபர்கள், மைத்ரேயன் அவர்களா இருக்கட்டும், இல்ல அன்வர் ராஜா அவர்களா இருக்கட்டும், கார்த்திக் தொண்டைமான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் எம்பிகள், முக்கிய நபர்கள் எல்லாருமே வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலகீனம் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகள்ல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே முன்னாடி அதிமுகவில் இருந்திருக்காங்க, நியமன எம்பிக்களா இருந்திருக்காங்களே தவிர, ஆனா யாருமே அந்த ஒரு அமைச்சர் பொறுப்பு அப்படின்ற அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரியான ஆட்கள், ஜெயக்குமார், இந்த மாதிரியான ஆட்களினுடைய பட்டியல்ல இவங்க யாருமே ஃபிட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதற்கு மத்தியில தான் இவங்க யாருக்குமே பெருமளவான ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவில் பெருமளவு இருந்தது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். பட் அதன் பிறகு அதிமுகவினுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 7-8 அமைச்சர்களை சொல்லலாம், முன்னாள் அமைச்சர்கள். இவங்களுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் அதிமுகவுக்கு பலகீனமா அமையுமே தவிர, அன்வர் ராஜா, மைத்ரேயன் மாதிரியான ஆட்கள் கட்சியிலிருந்து வெளியே போய் அதுவும் திமுகவில் இணைஞ்சது பெருமளவுக்கு ஒரு பலகீனமா அதிமுகவுக்கு அமையாது அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கு. திமுகவில் போய் அன்வர் ராஜா அவர்கள் இணைந்த பிறகு அவருக்கு எந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு கலை இலக்கிய பிரிவினுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கொடுக்கப்படுது. ஸோ மாநில அளவில் கலை இலக்கிய பிரிவு எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கணுமே, ஒரு மூத்த தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு பதவியாத்தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த பதவியும் கிடையாது. ஏன்னா அன்வர்ராஜ் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த நபரா இப்போ இருக்க அரசியல் சூழல்ல கிடையாது. அதனால தான் அதிமுகவுக்கு அன்வர்ராஜ் அவர்கள் வெளியே போனதோ இல்ல மைத்ரேயன் அவர்கள் வெளியே போனதோ ஒரு வீக்னஸா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அதிமுகவில் இரட்டை தலைமையில பிரச்சனை இருந்துச்சு, அந்த நேரத்தில் அதிமுக பலகீனமா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோமோ, 2 தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் சிதறி கிடக்குறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், டெசிஷன் மேக்கிங்ல இருந்த சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பலவீனப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து அதிமுக இபிஎஸ்னுடைய ஒற்றை தலைமையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 1 பலரும் சொல்றாங்கன்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி பாயிண்ட் நம்பர் 2 இந்த பிரச்சனை, அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய முக்கிய நபர்கள் அதிமுகவை பலகீனப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இது இல்லை அப்படின்ற கருத்துக்களையும் பார்க்க முடியுது. இது இரண்டாவது
சிக்கல். அண்ட் மூன்றாவதா அதிமுக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிளவுபட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகும்போது ஒரு தரப்பினர் இல்ல இபிஎஸ் உடைய தலைமையில அதிமுக ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒற்றை தலைமை தான் என்னைக்குமே ஒரு வலிமையான தலைமை அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடிஞ்சது. மற்றொரு தரப்பினர் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் அதிமுகவுக்கு இல்லாம அதிமுகவால மேல எந்திரிச்சு வர முடியாது, வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவுக்கு கிடைக்காது, அதிமுக பலகீனப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இந்த மாதிரியான பிளவு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சமீபத்துல செங்கோட்டையன் அவர்களால சில பிரச்சனைகள் அதிமுகவுக்குள்ள வரும். செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. செங்கோட்டையன் அதிமுகவை இன்னொரு தலைமைக்கு கொண்டு போவாரா, இல்ல இரட்டை தலைமையா திரும்பவும் மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பிளவுபட்டு போகுமா அப்படின்ற கேள்விகளும் எழத் தொடங்குச்சு. இந்த மாதிரியான பிளவு விஷயத்தை வச்சு அதிமுக பலகீனம் அடையுது அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய செயற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பலகீனப்படலையா அப்படிங்கறத தாண்டி 2026 தேர்தலை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பயணத்துல அதிமுகவினுடைய சில முக்கிய விஷயங்களை நம்ம கண்டிப்பா கூடிட்டு காட்டியே ஆகணும். கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி அவங்க தொடங்கின இந்த எழுச்சி பயணம் இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. தொடங்கிய அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது இந்த 1.5 மாசத்துல கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு போயிருக்காரு. 20 மாவட்டங்கள்ல மொத்தமா 94 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு. இந்த 94 சட்டமன்ற தொகுதிகள்லையும் மக்கள் எழுச்சி அப்படிங்கிறத நம்மளால பெரும் அளவுல பார்க்க முடியுது. ஓகே, மக்கள் எழுச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் விமர்சனங்களும் இருக்கும்ல. திராவிட கட்சிகள் அப்படின்னாலே அதிமுகவோ திமுகவோ இவங்க எப்பயுமே மக்களை கூட்டணும் அப்படின்னா காசு கொடுத்து வர வைப்பாங்க, பஸ் வச்சு ஏத்திட்டு வருவாங்க, இதுதான் இவங்களுடைய வழக்கமாவே இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த மக்களாவே இருந்தாலும் கூட அவங்க மத்தியில அவங்க இபிஎஸ் அவர்கள் பேசும்போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதம், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாமே ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கு. அண்ட் இபிஎஸ் அவர்களுடைய இந்த பேச்சு கூட ரொம்பவே எளிமையா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் சிறு குறு தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்ல விவசாயிகளா இருக்கட்டும், அந்த மக்களோட கனெக்ட் பண்றாங்க. பெண்களா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், அங்க இருக்க அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. நானும் உங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு எந்திரிச்சு இப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்க இருக்கக்கூடிய பீப்புளுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி, அங்க மண் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், மக்கள் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு எளிய நடையில பேசி அவங்களோட கம்யூனிகேட் பண்ற விதம், இது எல்லாமே அவருக்கான ஒரு பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. எப்படி அதிமுக பலகீனம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க இதுக்கப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற தொடர் விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சதோ, அதே மாதிரி இன்னைக்கு நெகட்டிவ் இருந்த மாதிரியே பாசிட்டிவும் இருக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அதிமுகவுக்கான இந்த எழுச்சி பயணம் கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இது எல்லாத்துக்கும் மேல இந்த எழுச்சி பயணமே ஒரு ஃபெயிலியரா தான் போக போகுது, கூட்டமே வரமாட்டாங்க, மக்கள் ஒன்று கூடி திரள மாட்டாங்க அப்படின்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செஞ்சது. ஏன் அப்படின்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப மீண்டும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும், போற இடமெல்லாம் காலியா தான் இருக்கும், மக்கள் யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற தொடர் விமர்சனங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்குமே கூட அதிமுகவுக்கு கூட்டணி அமைக்க தெரியல, கூட்டணி வியூகங்களை சரியா வகுக்க தெரியல இபிஎஸ் அவர்களுக்கு அப்படிங்கிற விமர்சனத்தையும் நம்மளால தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியுது. அதனாலதான் விஜய் அவர்களுடைய இந்த வருகையை நோக்கி இன்னமும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக. ரத்தன கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்போம், விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும் ஏன் அங்கிருந்து கஷ்டப்படுறீங்க, நாங்களா இருந்ததுதான் உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே எல்லாரும் கோடிட்டு காட்டுறாங்க. ஆனா கூட்டணி அமைக்க தெரியல அப்படின்னு சொன்ன அதிமுக பாஜகவோட போய் இணைஞ்சதா இருக்கட்டும், இல்ல இந்த எழுச்சி பயணத்துல பல்வேறு கட்சிகளை விமர்சனம் செய்ததும், இல்ல மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னதும், சில கட்சிகளுக்கு வரவேற்பு ஓப்பனாவே கொடுத்ததும் பாத்தீங்கன்னா பல்வேறு திசைகள்ல அதிமுகவுக்கு பிளஸ் அமைஞ்சதாகவே பலரும் சொல்றாங்க. அந்த வகையில தான் எப்படி கூட்டம் வராது, இவங்களுக்கு கூட்டணி அமைக்க தெரியல, பிஜேபியோட சேர்ந்ததுனால இது எல்லாமே ஃபெயிலியரா போகும்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த எழுச்சி பயணத்தினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதிமுக தரப்பினர் வெளிப்படையாவே சொல்றாங்க. இப்படியான
மாதிரியான சூழலுக்கு மத்தியில எப்படி அதிமுக வீக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சசிகலா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதும் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஒருவேளை அதிமுக வீக்காவே இருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு அவங்களுக்கு களத்துல கிடைச்சிருக்குமா? ஏன்னா தொடர்ந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு. மக்களுக்கான வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றல, ஒரு சில வாக்குறுதிகளை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக மேல குற்றம் சாட்டி இந்த பயணத்தை மக்களோட இன்டராக்டிவா கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது மக்களுடைய ஆதரவு பல்வேறு இடங்கள்ல கிடைக்கிறத பார்க்கும்போது எப்படி அதிமுக வீக்கா இருக்கு அப்படிங்கிறத சசிகலா சொன்னாங்க. உண்மையாவே அதிமுக வீக்கா தான் இருக்கா, இல்ல அதிமுகவை இன்னும் பலகீனமாக்கணும், அவங்களுடைய எழுச்சி ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வெளியிருந்து திட்டம் தீட்டப்படுதா அப்படின்ற கேள்விகளும் அதிமுக தரப்புல இருந்து சில கிசுகிசுக்களா வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நீங்க அதிமுக பலகீனம் அடைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.